அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்தா நம்ம எந்த எல்லையும் அடையலாம், எதையும் சாதிக்கலாம்னு எங்க அம்மா எப்பவுமே அடிக்கடி சொல்லுவாங்க. நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு ஸ்பெஷல். நம்ம இன்னைக்கு வாழைத்தண்டு மோரை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வாழைத்தண்டு எடுத்து சுத்தமா கழுவிட்டு அதை சின்ன சின்னதா அந்த மாதிரி கியூப் மாதிரி வெட்டி தண்ணியில ஊற போட்டுக்க போறோம். அதன் பிறகு அதை எடுத்து ஒரு பிளேண்டர்ல போட்டு அதனுடன் கொஞ்சமா நம்ம சீரகம், மிளகு, இஞ்சி, கொத்தமல்லி மற்றும் புதினா இலைகளை போட்டுக்க போறோம். அது 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போறோம். அதனுடன் கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா மெய்ய அரைச்சு எடுத்துக்க போறோம். பிறகு நல்லா மெய்ய அரைச்ச அந்த ஜூஸ் நம்ம வடிகட்டி அதோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்க போறோம். அதன் பிறகு நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஐஸ் கட்டியை போட்டு பொடி பொடியா வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை தூவி விட்டுட்டு நிறைய ஐஸ் கட்டியை போட்டு நிரப்ப போறோம். முதல்ல நம்ம வடிகட்டி வச்சிருந்த அந்த வாழைத்தண்டு மோர் ஜூஸ் இருக்கு இல்லையா, சோ அது இதுல ஊத்திட்டு அதுக்கு மேல நம்ம நல்ல பொடி பொடி நறுக்கி வச்சிருந்த கருவேப்பிலை, வெங்காயம் மற்றும் நான் கொஞ்சமா பேப்பழம் வெட்டி வச்சிருக்கேன். சோ அதையும் சேர்த்து நம்ம மேல போட்டுக்க போறோம். இறுதி அது அனைத்தையும் நல்லா கிண்டி இந்த சூடான வெதர்ல நீ குடிக்கும் போது ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி உங்களுக்கு சில்லுன்னு மோர் ஐஸ் குடிச்ச மாதிரி இருக்கும். ஹெல்த்தியான வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கும். மறுபடியும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சித்திரை புத்தாண்டு. May this year bring you success, peace and endless happiness.